கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ரிஃப்ளெக்ஸஸ்ங்கிறது வந்து எதுக்கு அளிக்கிறது, ஜேர்டுன்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, முதல்ல உணவுல வந்து எளிதா ஜீரணிக்கக்கூடிய இட்லி, இடியாப்பம் அந்த மாதிரி லைட் ஃபுட்டா எடுத்துக்கொள்ளணும். இந்த ஸ்பைசஸ், இஞ்சி, புதினா, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கணும். உணவுக்கு அப்புறம் ரெகுலரா சீரக தண்ணீர் குடிக்கணும். இட்லிக்கெல்லாம் வந்து நீங்க தேங்காய் சட்னி மட்டும் இல்லாம சில நாட்கள்ல வெங்காயம், சில நாள்ல கருவேப்பிலை சட்னி மாதிரி எடுத்துக்கொள்ளணும். காரம் எடுக்கக்கூடாது. அமிலத்தன்மை அதிகமா உள்ள ரொம்ப புளி குழம்பு, கார குழம்பு அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஆல்கஹால், ஸ்மோக் ரெண்டும் வேண்டாம். ஸ்டார்வேஷன் கூடாது, ரொம்ப நேரம் பட்டினி கிடக்க கூடாது. கரெக்டான நேரத்துல எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் தாண்டி இந்த ஜேர்ட், கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸா இருந்தாலும் சரி, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிசார்டர்ஸா இருந்தாலும் சரி, மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும். யார் ஒருவருக்கு மனம் வந்து ஒரு அஜிடேட்டட் மைண்டா, ஒரு பதட்ட குணம் இருக்கு